மாமா என் குடும்பத்தை காக்க வந்த குலசாமி இப்படி நீ குத்துயிரும் கொலையுரிமா கிடக்கிறது ஏன்னா என் கண்ணால பார்க்கணும். ஒரு நாளைக்கு 1000 முறை முத்து பேச்சுன்னு சொல்லுவீங்களே. எழுந்திருங்க மாமா எழுந்திருங்க. இப்படி அவசரப்பட்டு செத்து போயிட்டீங்களே. நான் என்ன செய்வேன்? இனி நான் யாருக்கிட்ட மறையிடுவேன்? இனி நான் என் ஜோகத்தை யாருக்கிட்ட சொல்லி எழுவேன்? இந்த நாய் கூட 3 வேளை சோறு போட்டாதான் ஊட்டையும் வாசலையும் காத்துக்கிட்டு நிற்கும். ஆனா நீங்க ஒரு வேளை சொத்துக்காண்டி இந்த ஒத்த திண்ணையிலே கடந்து கூப்பாடு போடுவீங்களே. எள்ளுக்கா நெல்லிக்கா புளியங்கா ஒரு பொருளையும் நீங்க யாருக்கும் தராம எனக்கு தானே கொண்டு வந்து சேர்த்தீங்களே. ஐயோ கடவுளே, எங்க குடும்பத்துக்கு விட்ட வழியா இது? ஆண்டவா, ஏ மாமா மாமோய் எழுந்துருங்க மாமா. ஏ மனுஷா, ஏ இங்க வாயா, இங்க வந்து உங்க அப்பா கிடக்குற கடைய பாரியா. இப்பதானே சின்னவனேன்னு சொல்லி வாய் நிறைய கூப்பிட்டாரு. என் பெரிய மாமா பாரிலேருந்து வருவான், எனக்கு பண்டம் பலகாரம் வாங்கிட்டு வருவான்னு நேத்து தானே சொன்னீங்க மாமாவே. ஏ சுபினே, இங்க வாயா, தாத்தாவை பாரியா சுபினே. பாவி சண்டாளா, இரும்பு மருந்து கொடுக்க சொன்னதுக்கு எலி மருந்து கொடுத்து அந்த கிழவரை ஒட்டு மொத்தமா கொண்டுட்டியே. நீ பொறுக்கையிலே ஜோதிகாரன் சொல்லிதான் விட்டா. இந்த கிழவனுக்கு சாவு வான் கையால தான் சொல்லி விட்டாரு. அவரு சொன்ன மாதிரியே நடந்து பிடிச்சே. ஐயோ என் நெஞ்செல்லாம் வெடிக்குதே, நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. முத்துப்பிச்சி என்னம்மா, எதுக்கு இப்படி கடந்து கதற? என்னாச்சு மாமா? வந்துட்டீங்களா? நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன் மாமா. ஐயோ மாமா. ஏமா அப்பா ஏன் இப்படி கிடக்குறாரு? மாமா செத்த அவரை நீங்க பாருங்களா மாமா. வாங்கிட்டியும் சண்டை பட்டுன்னு சொல்லி மனுஷன் ரோசம் தாங்க முடியாத எலி மருந்தை எடுத்து குடிச்சு விட்டாரு மாமா. என்னம்மா சொல்ற? இப்பதானே நம்ம கிட்ட நல்லா பேசுறாரு. நான் என்ன செய்வேன்? இந்த இளைய சுபினே, உங்க தாத்தா இரும்பிக்கிட்டு இருக்காருடா. அவர் பக்கத்திலேயே செத்த இருடான்னு சொன்னேன். அந்த பையில விளையாடுறதுக்கு ஓடிவிட்டா போல இருக்கு. இந்த என்ன நினைச்சாருன்னு தெரியல மாமா. இந்த இருந்து போய் இரும்பு மருந்து எடுத்து குடிக்கிறதுக்கு பதிலா எறும்பு மருந்து எலி மருந்து கலந்து வச்சிருந்தேன். அதை எடுத்து கடன்னு மொத்தமா குடிச்சு இப்படி நம்மள ஒத்தையில நிக்க வச்சு விட்டு போய் சேர்ந்து விட்டாரு. அப்பா என்னால தானே உனக்கு இந்த நிலைமை. நான் இப்ப மட்டும் உன் பேச்சை கேட்டு இருந்து உனைய நான் எதிர்த்து பேசாம இருந்திருந்தேன்னா நீ இப்படி எல்லாம் பண்ணிருப்பியா? என்னைய மன்னிச்சிருப்பா. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நான் எதிர்த்து பேசிட்டேனே. எப்பா எல்லாம் என் தப்புதான்ப்பா, எல்லாம் என் தப்புதான். எப்பா எழுதிருப்பா. மாமா, நான் என்ன மாமா குறை வச்சேன் உங்க அப்பாவுக்கு? என் மாமா இப்படி செஞ்சாரு பாவி மனுஷன். அப்பா எப்படியும் நானே மௌனம் தப்பிச்சிட்டோம். என் மாவங்க இருந்தா எலிமருந்து கொடுத்தாலும் தெரிஞ்சது அவ்வளவுதான். இந்த மனசை எங்க 2 பேரையும் வெட்டியே போட்டுருவாரு. இந்த பையன் வந்து எங்கேயும் உளராம இருந்தா சரிதான். நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. என் மாமனாரை பாக்குறதா என் மாமனை பாக்குறதா? மாமா மன்னிச்சிருங்க மாமா, எனக்கு வேற வழி தெரியல மாமா. எவ்வளவு முத்து பேச்சு, இப்ப எப்படி எல்லாருக்கிட்டையும் சொல்றது? எடி நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு மருந்து எடுத்து குடிச்சிட்டாருன்னா எல்லாரும் நம்மள தரடி சந்தேகப்படுவாங்க. இப்ப நான் என்னடி செய்யறது? ஆமா மாமா, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் தலைகால புரியாம தான் கிடக்குறேன். யாரா இருந்தாலும் சந்தேகப்படுவாங்க. இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த மனுஷன் நம்ம கிட்ட சண்டை போட்டது இந்த ரோட்ல செல்லகிளியே ரோசாவும் நின்று பாத்துக்கிட்டு போனாடுவ மாமா. அவ்வளவு ஒரு ஆளே போதும் நம்மள ஜெயில கொண்டு போய் வைக்கிறதுக்கு. திடீர்னு இந்த மனுஷன் மருந்து குடிச்சதும் என்னமோ நாம தான் மருந்து எடுத்து வழக்கட்டையுமா இவரோட வாயில ஊத்தி விட்டோம்னு யாரும் நினைச்சாலும் நினைப்பாங்க மாமா. சொல்ல முடியாது. அப்பா என்ன மருந்து கொடுத்தான்னு தெரியல, ஒரே மயக்கம், தலை கிறுன்னு சுத்திடுச்சு. என்ன பண்ணுது ரெண்டும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு? என்ன பத்தராசாவே, நீ என்ன விட்டு போயிட்டியே. என்ன பிரச்சனை பண்ணிட்டு கடந்துக்கிட்டு அழுவுறாங்க? மாமா எதுக்கு இந்த எலி மருந்தை எடுத்து சாப்பிட்டீங்க? கோழிக்கறி கேட்டீங்கன்னு சொல்லி ஆசையை செஞ்சு வச்சிருந்தேனே, அதை சாப்பிட்டுட்டா உங்க உயிர் போகணும் கடவுளே. எப்படி முத்து பேச்சு? பாத்தீங்களா, செத்த பிறகு உங்க அப்பா என்னை கூப்பிடுவாரு கேக்குதுங்க. இனி அது பழசம் இல்லாத எப்படிங்க நம்ம குடும்பம் நடத்துவேன்? பாரி எடுத்து வச்சுட்டு எங்கேயாவது வெளியூர் பக்கம் போயிடலாம். என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. நான் ஒரு நாள் முத்து பேச்சுன்னு உக்காந்தாலும் முத்து பேச்சுன்னு இனி நிம்மதியா இருக்க விட மாட்டாரு. அப்பெல்லாம் அது எனக்கு கஷ்டமா தெரிஞ்சது. ஆனா அவர் இல்லாதப்பதான் அவரோட அருமை தெரியுது. ஏமா முத்து பேச்சு நிஜமாலுமே அப்பதான் எப்பா நீ சாவலியா? எனக்கு இருக்கு மோதி அறிவுகிட்ட முட்டாப்பாயில எதுக்குடா என்னைய சாவ சொல்றீங்க? எப்பா நாங்க சண்டை போட்டுட்டேன்னு சொல்லி எலிமருந்து குடிச்சிட்டேன்னு முத்து பேச்சு தாப்பா சொன்னா. என்ன இவரு? அந்த பையன் எலிமருந்து தானே கொடுத்தா, உசுரோட வந்து கிடக்குறாரு. எப்படின்னு தெரியலையே. மாமா நீங்க ஒரு டப்பா எலிமருந்து குடிச்சீங்களா? என்ன முத்து பேச்சு இது? அப்பா நல்லா தான் உசுரோட இருக்காரு, அவர் போய் செத்துட்டாருன்னு சொல்லி ஒப்பேர் வச்சு ஊரை கூட பாக்குற? மாமா இல்ல மாமா, இவ்வளவு நேரம் பேச்சு மூச்சு இல்லாத கடந்தாரு. நிசமாலுமே ஒரு எலிமருந்து தான் குடிச்சிருக்காரு. ஆனா எப்படி உசுறு பழிச்சுக்கிட்டாருன்னு தெரியல.
இந்த பாரியா, நான் சொல்ற உண்மை என்னன்னு. ஐயோ பாவி மனுஷன் என்னத்த சொல்ல போறாருன்னு தெரியலையே. எப்பா என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே விளங்கலப்பா. நீங்க எலிமருந்து குடிச்சிட்டீங்கன்னு இவ சொல்றா. நீங்க என்னன்னா நல்லாதான் உட்காந்துருக்கீங்க. ஆஸ்பத்திரிக்கு எங்கேயும் போகுமா? நான் எலிமருந்து குடிச்சது நெசந்தா. எப்பா என்னப்பா இது? என்னை இழுத்து கூட ஜெயில வைக்கலாம்னு பாத்திருக்கீங்க. உங்க மனசுல எதுக்குப்பா இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு? 1000 தான் கஷ்டமா இருந்தாலும் இது நாள் வரை உங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுத்துருக்கேனா இல்லையா? என்னப்பா எனக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி வைக்க பாத்திருக்கல. இலே முட்டா பையல முழுசா கேளுடா. எனக்கு எலி மருந்து கொடுத்ததே ஓ பொண்டாட்டியும் ஓ மௌனம் தான். ஐயோ பழுக்க உண்மையை உளறிட்டாரே. ஐயோ இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. எப்படியாவது சமாளிப்பா. என்ன மாமா சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நானும் என் மவனும் உங்களுக்கு எலி மருந்து கொடுத்தவன். அப்படி எங்களுக்கு என்ன கெட்ட எண்ணம்? அந்த மாதிரி ஆளுங்க நாங்க கிடையாது. எப்பா உண்மை என்னன்னு சொல்லுங்கப்பா. ஆளுக்கு ஒவ்வொன்னு சொல்லி மாத்துக்கட்டு மேல போட்டு என்னைய சாவடிக்காதீங்க. இலே இருமல் வருதுன்னு இரும்பிக்கிட்டு கடந்துனடா. அப்பாவுக்கு மருந்து எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு போனியா? அதுக்கு பிறகு உன் பொண்டாட்டி என்ன செஞ்சா தெரியுமா? உன் மவனை கூப்பிட்டுட்டு போய் எலி மருந்து வேணும்னு எடுத்து கொடுத்து உன் மவனை உன் பொண்டாட்டியும் சேர்ந்து என்னைய வலுக்கட்டாயமா கையும் காலையும் பிடிக்க வச்சு வாயில மருந்தை ஊத்தி விட்டுட்டாங்க. அதுவும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லடா, ஒரு டப்பா மருந்து. நெசமாத்தான் சொல்றீங்களா? நெசமாத்தான்டா. வாங்கிட்ட போய் சொல்லி நான் என்ன பண்ண போறேன்? அப்படி என்ன பாவம் பண்ணனு தெரியல. இந்த பிள்ளைய இந்த வீட்டுல நான் முக மாதிரி தானே பாத்துக்கிட்டேன். எனக்கே மருந்து ஊத்தி கொள்ள பாக்குது. இந்த பாருடா, இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். அப்படி நான் இருந்தா என் உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது பாத்துக்க. சாமி உங்க சங்கத்தமும் வேணா சகவாசமும் வேணா அப்பமா உன் புள்ள உறவும் வேணாம். போற நான் செத்தா என் பாடைய மூஞ்சில கூட முடிக்காதுக்க. என்ன ஒரு எண்ணம்? எப்ப இவன் சாவா எப்ப இவன் செத்த பிறகு எல்லாத்தையும் சுருட்டலாம்னு பாத்துக்கிட்டு நிக்கிறீங்களா? மாடி மருமவுல ரொம்ப நல்லா இருக்குமா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒப்பாரி வேற வச்சிருக்க. நீ ஒப்பாரி இப்பமே தெரியுது உனைய பத்தி. நல்லா இருடா தம்பி, நல்லா இரு. உன் ஆத்தாக்காரி உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிக்கிறாள்ல, அவளுக்கு நாளைக்கு நாளை கழிச்சு கொஞ்சோண்டு மருந்து வாயில ஊத்தி விட சொல்லு. ஒரே அடியா போய் சேரட்டும். எப்பா இனிமே அப்பனும் இல்ல பிள்ளையும் இல்ல, அப்புறம் என்னை கூப்பிடுற? கூப்பிட்டு வச்சு சோத்துல விஷத்தை கலந்து கொடுக்கவா? வானாயா வானவே வேணா. இன்னும் குறை காலம் தான். எங்கேயாவது நான் பிச்சை வாங்கி தின்னுட்டு ஓட்டிக்கிறேன். ஒரு நிமிஷம் நில்லுப்பா. நீ என்ன தப்பு பண்ண? நீ இந்த வீட்டு விட்டு போறதுக்கு? ஐயோ இந்த மனுஷன் வேற என்னென்னமோ பேசுறாரு. இப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எல்லாம் நான் பெத்து வச்சிருக்க மாதிரி ஒரு குரங்கு குட்டி அவனால வந்தது. என்ன தப்பு பண்ண? உன்னைய பெத்து வளர்த்து ஆளாக்கி இந்த பொண்ணு கையில புடிச்சு கொடுத்த மாதிரி அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. சொந்தக்கார பொண்ணு நல்லா பாத்துக்கும், கடைசி காலத்துல சோறு போடும்னு நினைச்சேன்னு. ஆனா இப்படி சோத்துல விஷம் வைக்கும்னு நினைக்கலையாப்பா. முத்துப்பச்சி வாயை திறந்து சொல்லு முத்துப்பச்சி. என் அப்பா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு? இந்த அளவுக்கு நீ துணிஞ்சிருக்கானா? அப்ப உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? அந்த ரோசாவை மாதிரி செல்லக்கிளிய மாதிரி மாமனார் மாமியாரை கொண்டுட்டு நல்ல சந்தோஷமா நீ மட்டும் இருக்கலாம்னு பாக்குறியா? எங்க அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம வீட்டு பிரச்சனைக்கு எதுக்குங்க அவளுங்களே இருக்கிறீங்க? ஏன்னா நீ கெட்டு போறதுக்கு காரணமே அவங்க தானே. எங்க அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன நடந்ததுன்னா சொல்லு. என்ன நடந்ததுன்னு உன் வாயில சொல்லு. மருந்து எடுத்து எங்க அப்பா வாயில நீ தான் ஊத்துறேன்னு சொல்லுமா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்னும் செய்யாத மாதிரி நடிப்பு வேற. என்கிட்ட என்னமோ சொன்னீங்க. என்ன சொன்ன? நான் எங்க அப்பாவை திட்டினதாலதான் எங்க அப்பா மருந்து எடுத்து குடிச்சிட்டாரா? ஏன் அப்பாவை பத்தி எனக்கு தெரியாது. அப்பவே எனக்கு உன் மேல ஒரு டவுட் வந்துச்சு. குடும்பத்தை காக்கிற குலசாமி. இனிமே ஒரு நிமிஷம் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. கிளம்பு. மாமா நான் சொல்றதை கேளுங்க மாமா. ஏயா வேணாம். எதுக்கு ஏன் உன் பொண்டாட்டியா சொல்ற? வயசான காலத்துல நான் இருக்கிறதால தானே கிடைச்ச. நான் தான் எல்லா சண்டைக்கும் காரணம். வேணாயா நானே போறையா. எனக்கு என்ன குழம்பா குட்டையாவா கிடைக்காது. ஏதோ இந்த மருந்துல தப்பிச்சு நானு எதுலேருந்து செத்துட்டு போறேன். எப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. வெளியே போடி. மரியாதையா வெளியில போ. என் அப்பாவை கொலை பண்ண துணிஞ்ச நீ இனி இந்த வீட்டுல இருக்கவே தகுதி இல்லாதவ. எப்பா 1000 இருந்தாலும் அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்த மருமவப்பா. அப்படியெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாதுப்பா. இருந்துட்டு போகட்ட விடு. இல்லப்பா ஒவ்வொரு முறையும் இவ பண்ற தப்பெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா நான் தான் எதையும் காதுல வாங்கல. சரி நம்ம பொண்டாட்டி என்ன செஞ்சிருக்க போறா? அப்பாதான் ஏதோ வயசான காலத்துல பேசாருன்னு சொல்லி உங்க மேல கோவப்பட்டது ஏன் தப்பு? அப்பவே இவளை அடக்குறப்ப அடக்கி வச்சிருக்கணும். நான் அடக்காம விட்டதால தானே இந்த அளவுக்கு ஆடிக்கிட்டு நிக்கிற. சொல்ல எறும் மாட்டு மேல மழை பெய்ஞ்ச மாதிரி எப்படி நிக்கிறத பாரு. இவெல்லாம் உப்பு போட்டு சோற திங்கிறால என்னத்தை திங்கிறால யாருக்கு தெரியும்? வாய மூடுங்க. நான் செஞ்சது தப்புதான். முழு காரணம் என்ன நடந்தது என்னன்னு யாரும் எதுவும் தெரியாம என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேச தேவையில்லை. இப்ப என்ன உங்களுக்கு? இந்த வீட்டுல நான் இருக்க கூடாது அப்படிதானே? இப்பவே போறேன். போடி வெளிய. இனி ஒரு நிமிஷம் என் வீட்டுல நிக்க கூடாது. ஏயா தம்பி என்னவன வேணாயா. திடீர்னு போனா அந்த பிள்ளை எங்கேயா போவோம்? சரி இருக்கட்டும்யா. அந்த பிள்ளை யாரு? என் மருமக தானே. மருமக கையில சோறு வாங்கி தின்ன மட்டுமா மாமனார்னு இருக்காங்க. விஷத்தை கொடுத்தாலும் குடிச்சிட்டு சாவதான் இருக்கும். ஐயா உடியா, மன்னிச்சு விடுயா. நானே மன்னிச்சுட்டேன். நீ என்னையா? பரவாயில்ல மாமா பரவாயில்ல. நீங்க இவ்வளவு தூரம் எனக்காக பேசுனது போதும். இவர் என்ன மன்னிக்கவும் வேணாம், இந்த வீட்டுல என்ன இருன்னு சொல்லவும் வேணாம். ஒரு முறையாச்சும் நான் இல்லாம இருந்தாதான் உங்களுக்கெல்லாம் நான் யாரு என் அருமை என்னன்னு தெரியும். ஆமா பெரிய அருமையை தெரிய வைக்க போறா. இந்த வீட்டுல நீ இல்லைன்னா என்ன உலையா பொங்காதே. அதெல்லாம் எங்களுக்கு ஆக்கி தின்னுக்க தெரியும். என்னமா இந்த வீட்டையே கட்டி காக்கிற மாதிரி பேசுற. நிக்காத, முதல்ல இடத்த காலி பண்ணு. என் கண்ணு முன்னாடியே நிக்க கூடாது. உன் மூச்சுல எனக்கு முடிக்கவே பிடிக்கல. கேடு கட்டவல. ஐயோ அசிங்கமா இருக்கு. வார்த்தையை விடாத தம்பி. மனைவிக்கு மரியாதை கொடுத்து பேசு. சும்மா எங்கப்பா நீங்க?
உங்களாலேயும் தான் எல்லா பிரச்சனையும். தினம் தினம் உங்களால இவ என் உசுரை எடுத்து கொட்டிக்கிறா. எனக்காண்டி யாரும் யாருக்கிட்டையும் சண்டை போட வேணாம். இனி நான் யார் உசரையும் எடுக்கல. நான் போறேன். இனி திரும்ப நீங்களா கூப்பிட்டா கூட நான் இந்த வீட்டு பக்கம் அடி எடுத்து வைக்க மாட்டேன். இது என் 3 புள்ளிவ மேல சத்தியம். எப்பா அந்த புள்ள போகுது, கூப்பிடுப்பா. போய் தொலையிட்டு சனியா. இவ தொல்லை ஒழிஞ்சாதான் வீடு விளங்கும். என்னையா நீ கட்டின பொண்டாட்டி சனியா அப்படி இப்படி பேசுற? கட்டின பொண்டாட்டிங்கிறவ சாமிக்கு சமமானவ. ஆத்தா இல்லாம கூட இருந்துடலாம், ஆனா பொண்டாட்டி இல்லாம ஒரு நாள் வாழ முடியாது, அது தெரிஞ்சுக்க. என்ன நீனு? நானே சரி போவட்ட உடனே சொல்றேன், ஆனா பிடிவாதமா பேசுறிய. அம்மா முத்துப்பச்சி, எப்பா நீங்களும் அவளை தேடி போனீங்க, அடுத்து என்ன உசுரோட பார்க்க முடியாது. உங்களையே கொலை பண்ண பார்த்துருக்கா. அவளை நான் இந்த வீட்டுல வச்சுக்கிட்டு அவ கூட குடும்பம் நடத்துறதா? எப்படிப்பா எப்படி? ஒரு நாள் அவ பேச்சு கேட்டுட்டேன்றதுக்காக அவ எந்த அளவுக்கு போயிட்டா பாத்தீங்களா? கொடுக்க வேண்டிய இடத்த கொடுத்துருக்கணும்ப்பா. நான் தான் ரொம்ப தலைமையில தூக்கி வச்சு ஆடிட்டேன். அதனாலதான் இப்ப அனுபவிக்கிறேன். எல்லார பத்தியும் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டப்பா. எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம். போடா இவன, பொண்டாட்டி பிள்ளைதான் கல்யாணம் ஆன பிறகு முக்கியம். என்ன பையனோ? இரு நான் போய் அந்த பிள்ளைய சம்மதம் பண்ணி கூட்டு வரேன். அதெல்லாம் எதுவும் தேவையில்லப்பா. கொழுப்பெடுத்து போனவ போகட்டும். எங்க போயிடுவா? அவளுக்குன்னு யாரு இருக்கா? தெரிஞ்சதான் எல்லாம் பண்ற. நீ செய்யறது எதுவும் சரி கிடையாதுடா. இனி நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு. உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். அப்புறம் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு ஆயிடும். சொந்தமே ஒரு வானவில் அந்த வர்ணம் கொஞ்ச நேரம் பணங்காச கண்டு விட்ட புலி கூட